இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் எதுக்காக அந்த சமாதானத்த சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம பயம் அதிகமா இருக்கும்போது, நம்ம இருதயம் எல்லாம் கலக்கத்தோட இருக்கும். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இருக்கிறது. ஒரு தண்ணீர நம்ம கலக்கி கொண்டே இருந்தோம்னா, அது ஒரு மாரி கலங்குன மாரி இருக்கும். அதனுடைய கலங்கி ஒரு தெளிவில்லாம, ஒரு அமர்ந்த தண்ணீரா இல்லாம, தெளிவில்லாம இருக்கும். அதேபோல நம்ம பயப்பட ஆரம்பிச்சோன்னா, ஒரு காரியத்த குறித்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா, நம்ம இருதயத்துல ஒரு தெளிவான எண்ணங்களும், சிந்தைகளும் இருக்காது. நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஆயிடுவோம். பயம் அதிகமா நம்மள என்ன பண்ணிருவாங்களோ, செஞ்சுருவாங்களோ. இந்த இடத்துல சீஷர்கள் யாருக்கு பயந்திருக்காங்கன்னா, யூதர்களுக்கு பயந்திருக்காங்க. ஐயையோ! திடீர்னு கதவ பூட்டிட்டு வந்துருவாங்க. கதவ தொறந்துட்டு வந்துருவாங்களோ! நம்மள கொன்றுவாங்களோ! ஆண்டவரையே சிலுவையில அறைஞ்சிட்டாங்களே! நம்மள என்ன பண்ணுவாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தின் மத்தியில ஆண்டவர் வந்து தோன்றி அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சமாதானம்.